ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைக்கும் நாம் யூதா எழுதினதான பொதுவான நிருபத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த யூதா எழுதின பொதுவான நிருபமானது இயேசுவின் சகோதரனாகிய யூதாவால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா என்று கூறப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். இதன் மூலமாக நாம் இயேசுவுக்கும் யாக்கோபுக்கும் சகோதரனான யூதாவின் மூலமாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று நாம் கருதுகிறோம். அது மாத்திரமல்ல, இது எழுதப்பட்டதான காலம் கிபி 40 65 வருடங்களுக்குள்ளாக உள்ள வருடங்களிலே எழுதப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சபை தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே கள்ள போதகர்கள் மக்களை தவறான திசைகளுக்கு இழுத்து செல்ல முயற்சித்தனர். அதை குறித்து நாம் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் நிருபங்களிலே அதிகமாக வாசித்தோம். யூதாவும் கூட தன்னுடைய நிருபத்திலே அதையே வெளிப்படுத்தி கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். யாருக்கு எழுதப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறேன் என்று முதல் வசனத்திலே யூதா கூறுகிறார். அதனாலே இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, சபைக்காக எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. 3ஆம் வசனத்திலேயும் கூட, பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது என்று யூதா கூறுகிறார். தொடர்ந்து 4ஆம் வசனத்திலே, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலேயே எழுதியிருக்கிறது என்பதாக கூறுகிறார். இந்த 3ஆம் 4ஆம் வசனம் யூதா எழுதின நிருபத்தின் முக்கியமான வசனங்களாக கருதப்படுகிறது. அவர் இதன் காரணமாகவே இந்த நிருபத்தை எழுதியிருக்கலாம் என்றும் அநேக வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். தேவனுடைய சபைக்குள்ளாக வேதத்தை புரட்டுகிற, உலகத்தின் காரியங்களிலும் உலகத்தின் இச்சையிலும் சிக்குண்டு இருக்கிற, தேவனை மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் பக்க வழியாக நுழைந்தார்கள் என்பதாக யூதா வேதனையோடு கூறுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்றும் நம்மை எச்சரிக்கிறார். பொதுவான இரட்சிப்பு என்று அவர் கூறும் பொழுது, இரட்சிப்பு எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது. எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். யூதர்கள் மாத்திரமல்ல, புறஜாதிகரும் தேவனை விசுவாசிக்கிறதுனாலே அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் என்பதாக அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று எகிப்திலிருந்து தமது ஜனத்தை வரப்பண்ணின கர்த்தர் அவர்களை ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னி நாக்னியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்ததான பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட்டிருந்தாலும், தேவனால் தெரிந்து கொள்ளவர்களாக காணப்பட்டிருந்தாலும் அவர்கள் அக்கினைக்குள்ளாக மாறுகிறார்கள் என்பதான காரியத்தை வலியுறுத்தும்படியாக இதை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 8ஆம் வசனத்திலே, இப்படியே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடைய தர்க்கிக்கும் பொழுது அவனை தூஷணமாக குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லுகிறான். இவர்களும் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்கிறார்கள். தொடர்ந்து காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் கூலிக்காக வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனது போல இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து பயமின்றி விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களைப் போலவும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற கடல் அலைகளைப் போல
மார்க்கம் தப்பி அழைக்கிற நட்சத்திரங்களைப் போல இவர்கள் எல்லோரும் காணப்படுகிறார்கள். இவர்களுக்காக காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று யூதா கூறுகிறார். இப்படியாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி ஆண்டவர் தங்களுக்கு வைத்திருந்ததான மேன்மையான காரியங்களை விட்டு இச்சிக்கிறதான காரியங்களுக்காக, தங்களுடைய மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்காக விலகி போகிற ஜனங்களுக்கு காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளிலே அது வெளிப்படும் என்பதாக யூதா எச்சரிக்கிறார். அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக 14, 15 வசனத்திலே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் தாங்கள் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமாகவும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் என்பதாக கூறுகிறார். இதன் மூலம் அவர் இயேசுவின் வருகையையும் ஊர்ஜிதப்படுத்துகிறார். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்குள்ளே சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாக காணப்படுவார்கள். நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று யூதா கூறுகிறார். இதே காரியங்களை யோவானும் தன்னுடைய நிருபங்களிலே கூறியிருப்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது இவரும் கூட நம்முடைய பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதியாக காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியிலே ஜெபித்திருக்க வேண்டும், தேவனுடைய அன்பிலே நாம் வளர வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று காத்திருக்க வேண்டும் என்பதாக கூறுகிறார். இப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழும் பொழுது தேவனுடைய வருகையிலே நாம் மேன்மையான காரியங்களை காண முடியும் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 22ஆம் வசனத்திலே, நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கிலியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு இரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று கூறுகிறார். 24ஆம் வசனத்திலே, வழுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாயிருக்கிற நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று கூறி இந்த நிருபத்தை யூதா முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யூதாவின் இந்த ஒரு நிருபத்திலே ஒரே ஒரு அதிகாரம் இருந்தாலும் அவர் தேவனை பற்றியதான காரியங்கள், விசுவாசியாதவர்களுக்கு என்ன நடக்கும் என்ற காரியங்கள், கொடிய பாவங்களை செய்து நாம் வாழும் பொழுது எப்படிப்பட்டதான முடிவு நமக்கு ஏற்படும் என்பதான காரியங்களை மிகவும் அழகாக கூறுகிறது மாத்திரமல்லாமல், அதே சமயத்திலே நாம் ஆண்டவருடைய விசுவாசத்திலே நிலைத்திருந்து நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி அன்பிலே நடக்கிறவர்களாக காணப்பட்டால் நமக்கு எப்படிப்பட்டதான மகிமையான முடிவு இருக்கும் என்பதையும் அவர் விவரித்து கூறுகிறதை நாம் பார்த்தோம். இந்த வார்த்தைகள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.